காரைக்கால் பகுதியில் உள்ள நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட விழுதியூரிலிருந்து கருப்பு நிறத்தில் வரும் தண்ணீரால் மானாம்பேட்டை பகுதி மக்கள் பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் ஏற்கனவே பல விதமான காய்ச்சல்கள் ஏற்பட்டிருக்குது. டெங்கு, சிக்கன் குனியா காய்ச்சல் போன்றவை ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில் பார்த்தால் குடிநீர் பெரிய மாசுபட்ட குடிநீர் தான் இந்த காரைக்கால் பகுதியை சேர்ந்த மக்கள் குடித்துக் கொண்டிருக்காங்க. விழுதுவூரிலிருந்து இந்த தண்ணீர் வருகிறது. இதை மானாம்பாக்கம் என்ற பகுதியை சேர்ந்த மக்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக பகுதியில் தண்ணீர் சரியான முறையில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்த நிலையிலும் இன்று வந்த தண்ணீர் அதே காபி கலரில், அதாவது ஒரு காபி குடிப்பது கலரில் வருவதை கொடுத்து அந்த மக்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறோம், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கும் தெரிவித்திருக்கோம், மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிவித்திருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் அந்த தண்ணீரை தான் நாங்கள் காய்ச்சி குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அப்படி குடித்த மாணவர்கள் பலருக்கு பேதி ஏற்பட்டிருக்கிறது, சிலருக்கு வாந்தியும் ஏற்பட்டிருக்குது. அதனால் அரசு உடனே துரிதமாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு உள்ள தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்து மானாம்பேட்டை மக்களுக்கு தரமான தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களை ஒட்டுமொத்த கோரிக்கை. பல நன்றி இளமுதன், விவரங்களை பதிவு செய்தமைக்கு.